பாளையங்கோட்டை மகாராஜ நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ ஜெயந்திர சுவாமிகள் சில்வர் ஜூப்ளி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியின் பஜன ஹாலில் ஆன்மீக உபன்யாச நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பிரபல உபன்யாசகர் வேலுக்குடி ஸ்ரீ உவே கிருஷ்ணன் சுவாமிகள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஆன்மீக உபன்யாசம் வழங்கினார். முன்னதாக பள்ளி நிர்வாக இயக்குநர் ஜெயந்திரன் மணி வரவேற்புரை ஆற்றினார். நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு உபன்யாசத்தை ஆர்வமுடன் கேட்டனர். கல்லால் கடித்து தூக்கின் போகுது, அதுக்கு ரத்தம் வந்துடாதா, அதுக்கு வலிக்காதான்னு தோணும். அதுக்கு ஒன்றுமே பண்ணாது. சந்தோஷமாக ரெண்டு பக்கமும் தொங்கும். இந்த பக்கம் உடம்பு தொங்கும், அந்த பக்கம் கழுத்துக்கு அப்புறம் தலை தொங்கும். அது மாட்டுக்கு இருக்கும், கொண்டு போய் இங்கேயே நாங்கள் வச்சுருவோம். இது ஒரு பிடின்னு வச்சுக்கலேன். அம்மா பூனை குட்டி பூனையை பற்றி கொள்ளும் பிடி. இதுக்கு தான் மார்ஜார கிஷோர நியாயம்னு சொல்லுவார்கள். இன்னொன்று குரங்கு குட்டி தாய் குரங்கோட முதுகை கெட்டியாக கட்டிக்கும். அப்போ இந்த குரங்கு இந்த மரக்கடையிலேருந்து அந்த மரக்கடைக்கு தாவரிச்சே கீழே விட்டுடாது. ஒருவேளை இந்த குரங்கு குட்டி பிடியை நழுவ விட்டுடுதுன்னு வச்சுக்கோ, விழுந்தது தான். அம்மா குரங்காலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அந்த பூனைக்குட்டியை தூக்கின்னு போகிறச்சே அந்த மாதிரி விட்டுடுமோனால் குரங்கு குட்டி தான் பிடிச்சிருந்ததை விடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் அம்மா பூனை தான் பிடிச்சபடியை விடுவதற்கு வாய்ப்பே இல்லை. இதில் குரங்கு குட்டியின் இடத்துல நிறைய முயற்சி வேணும். அது தாவச்சே விடாத இருக்கிறது இதன் முயற்சி. ஆனால் அந்த பூனைக்குட்டி பண்ண வேண்டியது ஒரே காரியம், கண்ணை மூடிட்டு தூங்கணும். இது ஒன்று, அதை ஒழுங்காக செஞ்சால் போதும். அம்மா தூக்கிட்டு போகிற சமயத்துக்கு உடம்பை இப்படி ஆட்டிதுன்னா தான் ஆபத்து. அதை ஒன்றுமே பண்ண வேண்டாம். அது பேசாமல் விட்டுட்டு என்னை உன்னிடத்தில் ஒப்படைத்து விட்டேன், நீ என்னை தூக்கி போய் வைங்கிற நிச்சிந்தையா நிர்பயோஸ்மின்னு சொல்லுவார்கள். பாரமும் இல்லை, பயமும் இல்லை. அப்படி இருந்துட்டா தானே தாய் பூனை தூக்கிட்டு போகும். இந்த பூனையே சௌக்கியமாக தூக்கிட்டு போய் வைக்கிறது. அப்போ எல்லாருக்கும் தாயாக இருக்கிற பகவான் சிருஷ்டிப்பவர் பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்யன்னு அர்ஜுனன் கொண்டாடுகிறான். அப்படிப்பட்ட மாதா நாராயணா, பிதா நாராயணா, பிராதா நாராயணா, எல்லா உறவாகவும் இருக்கிறவர். அவர் தன் முயற்சியால் அருளால் நம்மளை தூக்கிட்டு விட மாட்டாரா? அப்போ நாம செய்ய வேண்டியது என்ன? தடுக்காம குட்டி பூனையை போல நிச்சிந்தையா படுத்துண்டா போதும். அப்படின்னா நிஜமா இப்போ தூங்கிடணும்னு சொல்லிக்கிறாங்க. அந்த தூக்கத்தை தான் சரணாகதின்னு சொல்லுவார். நாம சரணம் பற்றுகிறோமே, அது ஒரு வகை தூக்கம். ஏன் தூக்கம்னு சொல்றேன்னா நிர்வியாபாரம்னு வச்சுக்கிறோம். அவர் என்னை அடைவதற்கு என் முயற்சி இல்லை, இது அவருடைய முயற்சி. அப்போ நான் எதுவுமே செய்ய வேண்டாமன்னால் அந்த பூனைக்குட்டிக்கு முக்கியமான ஒரு எண்ணம் இருக்கணும். இவை எங்கள் அம்மா ஒரு நாளும் கைவிட்டுட மாட்டா, நான் ஒன்றும் அசையாமல் இருந்தால் போதும், அவள் பிடிச்சிருக்கிறச்சே நான் தொந்தரவு கொடுக்காது இருந்தால் போதும். இந்த எண்ணம் அந்த குட்டி பூனைக்கு இருக்கணுமா இல்லையா? அதே எண்ணம் சரணாகதன் ஒவ்வொருத்தனுக்கும் இருக்க வேண்டும். இந்த தாய் ஒரு நாளும் என்னை விட்டு விட மாட்டார். அப்படியே ராமன் விட்டுட்டாலும் சீதை விடவே மாட்டாள். அந்த நம்பிக்கை இவனுக்கு வந்துருச்சுனால் சீதையும் விட்டுட்டாலும் ஆஞ்சநேய சுவாமி விடவே மாட்டார், பெருமாள் விட மாட்டார். எப்பவுமே குகன ராமன் ஞாபகம் வச்சுட்டே இருக்கார். அவர் கேட்டதெல்லாம் கிடைச்சி விட்டதற்கு இது நேர்ச்சை கதை. ராமன் பரதனை தேடி வரல, பரதன் ராமனை தேடி போகிறார். என்ன ஆச்சு? ராமா நாட்டு வச்சுட்டு நீ ராஜ்யத்தை ஆண்டுகோ, இப்ப நீ கேட்கிற எல்லாத்தையும் என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டார். நேர்த்திக்கு மகாவீரனா, பணக்காரனா, படித்தவனா எதுவுமே இல்லை. ஆனால் அவங்ககிட்ட ஒன்றே இருக்கு, ராமன் தன்னை இவர் தேடிக்கொண்டு போவார். இப்போ இதை நான் சொன்ன உடனே உங்களுக்கு தப்பாக ஒரு எண்ணம் போவது கூடாதுன்னு சொல்லி தெரியுது. அதை தானே நீங்கள் 4ஆம் நாள் கடைசியில் சொல்லிட்டு ஊருக்கு போகிறீர். இது முதல் நாளே சொல்லியிருந்தா வந்திருக்க மாட்டோமேன்னு தோணிப்படும். அடையணுங்கிறத விருப்பத்தோடு இருக்கார். அவர் நம்மளையே பார்த்துட்டு நாம எங்கேயோ பராது பார்த்தோட இந்திரியங்களுடைய அனுபவத்தில் ஆசை மன அவரிடத்தில் நினைக்கிற கண்ணுக்காக நினைக்கிறதுதான் ஈஸ்வராய நிவேதித்தும் பூர்வமேவ கிருதா பிரம்மன்னு கொடுத்த நிலந்து அவருக்கு பயன்படுத்துவதற்காக அதுல கொஞ்சம் நஞ்சம் நிறைய பயன்படுத்திப்போம். அவருக்கு கொஞ்சமா அது இருந்தா கூட அவர் பரவாயில்லைங்கிறார். இல்லவே இல்லைன்னு சொன்னாதான் அவருக்கு படைத்தவரை நீயா எனக்கு கண்ணுக்காக கொடுத்தாய், எனக்கு படைச்சதெல்லாம் நீ இல்லை எங்க நாஸ்திகம்னால் கடவுள் இல்லைன்னு மறுப்பு கொள்கை மட்டும் நாஸ்திகம்னு வச்சுக்க மாட்டான். வேதம் இல்லைன்னு சொன்னாலும், வேதம் பிரமாணம் இல்லைன்னு சொன்னாலும் நாஸ்திக வாக்கம் தான்.
கர்மங்கள் கிடையாது, அதனால நான் பிறந்ததில்லைன்னு சொன்னாலும் நாஸ்திகவாதம் தான். அறிவியல் என்ன சொல்லி கொடுப்பாங்க, இது ஒரு அணு இது ஒரு அணு, இந்த 2 அணுவும் கூடும் தண்ணீர் சேர்ந்ததுன்னா ஒரு புது உலோகமாகலாம், ஒரு புது அமிலமாகலாம், ஏதோ